மருதமலை முருகனை மனசுல நினைச்சு காரியத்துல இறங்கினா அது கண்டிப்பா ஜெயிக்கும். இத பார் சொக்கலிங்கம், சுக்குக்கு மேல மருந்தும் இல்ல, சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லி இருக்காங்க. இத ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, நல்லா இருக்கு தம்பி. அம்மா குரல் கொட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? பாத்ரூம் இந்த பக்கம். ஐயோ, அது வாசல் வாசல் இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் பாத்ரூம் 65, அந்த பக்கம் வாசல் 75, 75 75 75 75 80 80 80 80 10 90 90 90 90. எப்படி கூப்பிட்டாலும் 90 வருது. 10 உதைக்குதே. எப்படியும் வசமா அம்மா கிட்ட இன்னைக்கு மாட்டிட்டோம். என்ன பண்றது? காபி செலவு ரூபாய் 10 எழுதிட்டா. எழுதிட்டா இல்லடா, எழுதுடா முத்துமால. விளையாடு முகம் ஒன்றே. செல்வம், விபூதி எடுத்துக்கப்பா. என்னைக்குமே பூஜைக்கு கரெக்டா வர்ற நீ இன்னைக்கு ஏன்பா லேட்டு? லேட்டா வந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? செல்வம், மனசு கடவுளையே நினைச்சிட்டு இருந்தாலும் என் எண்ணம் பூரா உன்னத்தானடா சுத்திட்டு இருக்கும். ஐயோ, குளிச்சுட்டு தலையை கூட சரியா தோட்டாம வந்திருக்கிய. ஆமா, நீ வெந்நீர்ல தானே குளிச்ச? அவசரத்துல இன்னைக்கு பச்சை தண்ணியில குளிச்சிட்டேன். அதுதான் நீ இப்படி தும்முற. இந்த பாரு, இனிமே நீ வெந்நீர்ல தான் குளிக்கணும். பச்சை தண்ணி உன் உடம்பு கொத்துக்காதுப்பா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சரி. ஆக செலவு. முருகா, ஞான பண்டிதா. என்னய்யா, என்ன பார்த்த உடனே கடவுள் வேற சொல்ற? உங்களை பார்த்தா அந்த தெய்வத்தையே பார்த்த மாதிரிமா. காக்கா பிடிக்கிறியா? சொக்கலிங்கம், என்ன செய்யற? அழுக்கு துடைக்கிறங்க. இந்த அழுக்கு துணியில தொடச்சா அதுல இருக்க அழுக்கு தான் இதுல ஒட்டும். வேற துணி கொண்டு வந்து தொட. சரிங்கம்மா. முத்துமால. அம்மா, கணக்கெல்லாம் எழுதியாச்சா? எழுதி தயாரா வச்சிருக்கிறம்மா. கொண்டு வா. முருகா. யோ முத்துமால, ரெடியா கணக்க? இந்த இருக்குமா. என்னய்யா, கணக்கு கேட்டா கை கால் உதறுது. ஒருவேளை கணக்குல அப்படி இப்படி ஏதாவது? ஐயோ, அப்படியெல்லாம் இசுக்கு பிசுக்கெல்லாம் கிடையாதுமா. நீங்க ஒன்னா புஸ்தகத்தை பாத்துங்க. இன்னைய கணக்கு 203வது பக்கத்துல இருக்குது. 202க்கு பக்கத்துல தான் 203ங்க. முந்திரி பருப்பு 500, கல்கண்டு 200, மில்லி 300. மில்லி எப்ப இருந்தையா உனக்கு இந்த கெட்ட பழக்கம்? சத்தியமா நான் அதை கண்ணால கூட பார்த்ததே இல்லம்மா. பின்ன எப்படி கணக்குல வந்தது? கெட்ட நேரம் என்ன பண்ணி சொல்றீங்க? எட்டி பாக்குறேன். அது வந்து மில்லி இல்ல, மல்லி. மல்லி கொத்தமல்லி. எப்படியோ கொம்பு முளைச்சிடுச்சு. கொஞ்சம் நான் ஏமாந்தா கொம்பு முளைக்கும் பாலும் முளைக்கும். யா இதென்னையா 10 ரூபாய்க்கு காஃபி செலவு? அது ஒண்ணு இல்லம்மா, கடை வீதிக்கு போயிருந்தேன், கடுக்கா கிடைக்கல, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் லேட்டானா 10 ரூபாய்க்கு காஃபி சாப்பிடுவியா? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்களே. உடுப்பி ஹோட்டல்னு நினைச்சுதான் உள்ள நுழைஞ்சேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது கபேரான்னு. ஐயோ, பில்ல பார்த்த உடனே கப்புன்னு ஆகி போச்சுங்க. ஐஸ் வாட்டரே 5 ரூபாங்கிறா. 5 ரூபா? யார் வீட்டு படம்? பக்கத்துல. அதுதான் பொறுப்பு இல்லாம செலவழிச்சிருக்கியா? இந்த 10 உன் 10ல எழுதிக்க. அம்மா, புள்ள குட்டிக்கார. இது மட்டும் என்ன புள்ள இல்ல சொத்தா? வாட்ச்மேன், அம்மா, என் டிரைவர் வந்தாச்சா? இன்னும் வரலம்மா. ஆஹா, முத்துமால. அம்மா, டிரைவர் என்ன தினம் லேட்டா வர்றான்? அவன் இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. புரிய வைக்க. செல்வம். அம்மா, காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சே, நீ ரெடி ஆயிட்டியா? இந்த புறப்பட்டேம்மா. நீங்க ஒழுக்கத்தை உயிரா சொல்லி வளர்த்தீங்க. இன்னைக்கு உங்க புள்ள பண்புள்ள புள்ளையா இருக்கு. என்ன எங்க அம்மா கஷ்டத்தையே சொல்லி வளர்த்தாங்க. கணக்கு புள்ளையா வந்து நிக்கிறேன். அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? டூ லேட். அம்மா, நான் ரெடி. செல்வம், என்னப்பா இப்படி தலைவாரி இருக்க? காலேஜ்ல இப்ப இதாம்மா பேஷன். இதெல்லாம் உன் முகத்துக்கு அழகா இருக்காது. இப்படி வா.
ஏயா சிரிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம சிரிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப எதுக்காக சிரிச்சேன்? வந்து தம்பிய இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைச்சு லேசா சிரிச்சேன். இந்த பாரியா, மத்தவங்க கண்ணுக்கு அவன் பெரியவனா இருக்கலாம், ஆனா பெத்தவ கண்ணுக்கு அவன் என்னைக்குமே சின்ன புள்ளதான். ஐயா கரெக்டா சொன்னீங்க. டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு புள்ளதான்னு பாரதியார் சும்மாவா பண்ணார்? பாரதியாரா? நான் ஒரு முட்டாள். டி.எம். சௌந்தரராஜன். நீ வேற நேரங்காலம் தெரியாம உளறிட்டு இருப்ப. செல்வம், வா டிஃபன் சாப்பிடலாம். போதுமா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுப்பா. வேண்டாமா, நான் தான் 4 இட்லி சாப்பிட்டேன். நீ மறந்துட்ட, 3 இட்லி தான் சாப்பிட்டேன். இந்த பாரு, நீ அரை வயித்தோட போன எனக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடாதுப்பா. அப்போ இன்னும் 2 இட்லி போடுங்க. கணக்குள்ளையா? வாப்பா காரோட்டி கந்தசாமி, இன்னைக்கு நீ வகையா மாட்டிக்கிட்ட. அம்மா என்ன கேட்டாங்களா? கேட்டாங்களா? வா வந்து கொடுப்பாங்க, வாங்கி கட்டிக்கோ. வாப்பா டிரைவர், இதுதான் வேலைக்கு வர்ற நேரமா? மன்னிச்சிருங்கம்மா, என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, அதுதான் இன்னைக்கு லேட்டா? சரி சரி, போய் வண்டியை தொட. வந்துங்க. ஏன் நிக்கிற? ஒண்ணுமில்லைங்க, 2 நாளைக்கு லீவும் மருந்து வாங்கி 20 ரூபாய் பணமும். முத்துமால, அம்மா. இவன் சம்பளத்துல வாங்கி இருக்க பணத்தை புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரமே கணக்கு தீர்த்து அனுப்பிடு. அம்மா. அப்புறம் என்னய்யா, போன வாரம் சனிக்கிழமை உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு 30 ரூபாய் வாங்கினேன். இந்த வாரம் சனிக்கிழமை உன் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா? யார ஏமாத்த பாக்குற? வண்டியை கவனமா ஓட்ட வேண்டிய நீ கிண்டியில கவனம் செலுத்தினா எப்படியா உருப்பிடுவ? அம்மா. என்னய்யா அது? பாக்கெட்ல ரேஸ் புக்கு. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறவனோ ரேஸ் குதிரையை நம்பி பணத்தை விடுறவனோ பைத்தியக்காரன்னு தெரியாமலா சொல்லியிருக்கிறாரு கவிஞர் ஷெல்லி. நீ சும்மாரியா? உத்தரவு. சாயந்தரமா வந்து உன் சம்பளத்தை வாங்கிட்டு போ. மன்னிச்சிருங்கம்மா, இனிமே ரேஸ் பக்கமே போக மாட்டேன். இந்த பாரு, நான் சொன்னதுதான். இனிமே நீ வேலை செய்யற இடத்துலயாவது ஒழுங்கா நடந்துக்க. Get out. முத்துமால, அம்மா. செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் 5 ரூபாய் கொடுத்து அனுப்பு. வேண்டாமா? ஏன்பா? நேத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு. புள்ள என்ன இப்படி இல்ல இருக்கணும்? செல்வம், நீ ஃபியட் எடுத்துட்டு காலேஜுக்கு போ, நான் பெரிய கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போறேன். டிரைவர். அம்மா, டிரைவரை இப்பதானே வேலையை விட்டு நிறுத்திட்டீங்க. ஓ, டிரைவர் இல்லாட்டி என்னய்யா, நான் ஓட்டுறேன். அம்மா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுங்களே? அது என்னய்யா பெரிய கம்ப சித்திரம்? சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டீரிங்க நேரா பிடிச்சு ஆக்சிலேட்டர் மிதிச்சா வண்டி தானா ஓடுது. பயா சீக்கிரம். அம்மா, நானும் கூட வரணுங்களா? ஏன்யா பயப்படுற? ஸ்டீரிங் நம்ம கையிலயா இருக்கு, எல்லாம் அவன் கையில இருக்கு. வா. யார் கையில இருந்து ஸ்டேரிங்? என்ன பிள்ளைய வேலாயுதம் கூப்பிட்டீங்களா? ஆமா, அம்மாவோட கார்ல போறேன். வந்தா வரவுல வச்சுக்கோ, வரலன்னா செலவுல வச்சுக்கோ. இந்த 2 ரூபாயை உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. ராத்திரி வரைக்கும் பாரு. வரலன்னா ஊர்ல இருக்கிற என் குழந்தைகளுக்கு ஒரு தந்தியை கொடுத்துரு. தெய்வமே, நல்ல வேளை ஒண்ணும் நடக்காம கரெக்டா வந்து சரி. ஏய்யா அலர்ற? மோதனது நம்ம கார் தான். மோதனது நம்ம கார் தான்மா, அடிபட்டது கணக்கு புள்ள தலை. சரி சரி, வா. கொஞ்சம் தப்பி இருந்தா தந்து கொடுத்திருக்க வேண்டியதுதான். சீக்கிரம் சாப்பாடு கொண்டம்மா, வேலைக்கு நேரம் ஆச்சு. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, வீட்டுல 2 நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டா என்ன? ஜானகி, உன் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும், உன்னை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் எப்படிம்மா ஓய்வு எடுத்துக்க முடியும்? அதுக்கா இந்த வயசுல நீங்க ஏன்பா இப்படி கஷ்டப்பண்ணா? ஏம்மா, எனக்கு ஏதாவது பரம்பரை சொத்து இருக்கா? இல்ல நானாவது 4 காசு சேர்த்து வச்சிருக்கிறனா? ஒண்ணுமே இல்லையே. ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கிற மேஸ்திரி தான் உன் அப்பன். ஆனா நமக்குன்னு ஒண்ட கூட ஒரு சொந்த குடிசை இல்லையேம்மா. ஆமா, காலம் பூரா இப்படியே சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு உதவியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரே ராமசாமி, அவர் சொந்தமா 2 மாடி வீடே கட்டிட்டாராம். என்னம்மா செய்யறது? எனக்கு உழைக்கத்தான் தெரிஞ்சது, உழைக்க தெரியாம போச்சேம்மா. அப்பா, எங்கம்மா வந்த? வீட்டு செலவுக்கு பணம் இல்ல, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கடன் பட்டாவது மனைவியை காப்பாத்தணும்னு புருஷன் நினைப்பான். நீ கடன் வாங்கியே உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியே, இது எத்தனை நாளைக்குமா நடக்கும்? அக்கா, பெத்த கடனுக்கு அப்பா உனக்கு கொடுக்கலாம், ஆனா அத்தா வேலைக்கு போகாம மத்தவங்க கிட்ட நீ வாங்குற கடனை எப்படிக்கா திருப்பி கொடுக்க போற? என்ன செய்யறது? அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் பாக்குறாரு, வேலை கிடைக்கலையே. வேலை கிடைக்கலன்னு சொல்லாதம்மா, வேலை செய்ய அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. வாழ்க்கையே ஒரு சூதாட்டம்னு சொல்லுவாங்க, ஆனா உன் புருஷன் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக்கிட்டானேம்மா. அப்புறம் எப்படி குடும்பம் உருப்படும்? அவன் எப்ப திருந்த போறானோ, நீ எப்ப நிம்மதியா இருக்க போறியோ? இப்ப என் கையில ஒரு பைசா கூட இல்லம்மா. நாளைக்கு வா பார்க்கலாம்.
நீ இங்கே நில்லுடா, நான் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்துடுறேன். இது உங்க பர்ஸா பாருங்க. ஆமா, கீழே கடந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பண விஷயத்துல இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? பணம் போனாலும் பரவாயில்ல, இதுல அம்மாவோட போட்டோ இருக்கு. இது காணாம போயிருந்தா என் காற்றே நின்னு போயிருக்கும். அப்படியா? உங்க அம்மா மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? ஆமா, தாயும் சேயும் அழகா இருக்கே. ஏங்க, இது என்ன விலை? 18 ரூபாய். 18 ரூபாயா? விலை அதிகமா? இல்ல, எங்க அம்மா தினம் எனக்கு செலவுக்கு 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஏங்க, எப்பவும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா? நான் இந்த செக்ஷன் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் வரேன். புதிய சந்திப்பு. என்னையா கணக்கு? அடே வாங்கோ வாங்கோ. எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கேன். அலங்காரம் எப்படி இருக்கு? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. யோ, நான் என்னையா கேட்டேன்? என் பொண்ணு கேட்டேன்யா. பொண்ணா இது? பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா, செப்பால் அடித்த சிலையான்னு அந்த அம்பிகாபதி அப்பன் திருவள்ளுவனே வந்தாலும் வர்ணிக்க முடியாது. திருவள்ளுவரா? திருவள்ளுவர் அப்பா இல்ல அம்பிகாபதி? நீங்க புராணத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறீங்க. என் பொண்ணு அப்படி பாக்காதீங்க, திருஷ்டி பட்டுட போகுது. ஆமா, ஜெயலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? உள்ள உள்ள வாமா. மெல்ல மெல்ல. நட நட, அந்த பெங்காலி நட. ஜெயலட்சுமி அம்மா. வா ரஞ்சனா, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். எனக்கு உங்க மேல கோவம். ஏன்? நான் உங்களை சொந்தக்காரி மாதிரி நினைச்சு பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இன்னும் என்ன எதிர்த்த வீட்டுக்காரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தம்பிக்கு பிறந்த நாள் வருதாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஓஹோ, அத சொல்றியா? நான் மறந்தே போயிட்டேன், மன்னிச்சுக்க. நல்லா இருக்கு. இதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னடி சும்மாவே நிக்கிற? நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம்மா. அம்மா என்னடி அம்மா, அத்தைன்னு கூப்பிடு, குறைஞ்சா போயிடுவேன். ஐயோ, தம்பி வருது தம்பி வருது. போஸ் போஸ், ஜப்பான் போஸ். அடடே, நீங்க எப்ப வந்தீங்க? தம்பி கேக்குறேன், பதில் சொல்ல. அதுக்கிட்ட நான் பேச முடியுமா? இப்பதான் வந்தோம். என்ன, இன்னைக்கு காலேஜுக்கு மட்டுமா? அம்மாதான் இன்னைக்கு இங்க வரணும்னு லீவ் போட சொன்னாங்க. ஓஹோ, எனக்காகத்தான் இந்த அலங்காரமா? என்னடா குழந்தைய போய் காது கிள்ளிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க. சின்ன திருசுங்க விளையாடுதுங்க, அதை ரசிக்காம. அம்மா, சாயந்தரம் 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு வர சொன்னா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. தம்பி உங்களை கேட்காம எங்கேயுமே போகாத போல இருக்கு. தாகம் எடுத்தாலும் என்ன கேட்டுட்டு தான் தண்ணியே குடிப்பான். தவம் இருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு புள்ள கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இருக்கிற அழகுக்கும் குணத்துக்கும் எனக்கு மட்டும் சின்ன வயசா இருந்திருந்தா. அம்மா, ஏண்டி பதற? அது கால்ல விழுந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவு தங்கமான பிள்ளை. அப்ப நாங்க வரட்டுமா? வா ரஞ்சனா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மறந்துடாம வந்துரு. நல்லா இருக்கு. இது எங்க வீடு, நீங்க சொல்லித்தான். என்ன பாக்குற? சாவி பத்து ரொம்ப அழகா இருக்கு இல்லடி? ஆமாம்மா. அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு அத்தை. போயிட்டு வாமா. வர்றான். நட நட. அம்மா. யாரு? நியூ ஏஞ்சல் ஸ்டோர்ஸ்ல இருந்து வரேன். வாமா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்கார். இருக்கட்டும்மா. பரவாயில்ல, உட்கார். இந்த போன்ல சொன்னபடி சாமான்கள் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கணக்கு பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்தாங்கம்மா பில்லு. ஓ, 1000 ரூபீஸா? இந்த என்ன அப்படியே வைக்கிற? சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கமா. எண்ணி பார்த்து வாங்குற இடம் இது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நல்லா பேசுறியே. உன் பேர் என்னம்மா? ஜானகி. நல்ல லட்சணமான பேர். என்ன அப்படி பாக்குற? என் மகன் செல்வத்தை உனக்கு தெரியுமா? இல்லம்மா, எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்குது. எங்கேயும் பாத்துருக்க மாட்டேன். வீட்டை விட்டா காலேஜ், காலேஜை விட்டா வீடு, வேற எங்கேயும் அவன் போக மாட்டான். போயிட்டு வரேம்மா. வாமா. நில்லு. வர்ற புதன்கிழமை அவனுக்கு பர்த்டே.
கண்டிப்பா நீயும் வந்துரு. ஆகட்டுமா. ஹலோ. ஹலோ. என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? ஆமா சார், ஸ்டோர் பணத்தை பறி கொடுத்துட்டேன். பண விஷயத்துல இப்படி நீங்க அஜாக்கிரதையா இருக்கலாமா? இல்ல, இத எங்க வீட்டு சோஃபாவில மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அம்மா தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது மட்டும் கிடைக்காம இருந்தா என் வேலையும் போயிருக்கும், என் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் a lot. நாளைக்கு என் பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. நினைத்த காரியம் கைகூடும். நேத்து நீ ஜெயிச்சுட்டு போயிட்ட, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. பாக்குறேன்டா. யாரு அவன் நேரம் காலம் தெரியாம கதை தட்டிட்டு இருக்கான்? எவனாவது கடன்காரனா இருப்பான். நம்மளே தேடி பண்ண குபேரனா வர போறான். சும்மா விஜய், யாரு வந்திருக்காங்கன்னு போய் பாரு. வாங்க மாமா, வாங்க வாங்க. யாருப்பா இவங்க? புதுசா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க மாமா, வாங்க. நீங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா வாங்கடா. மாப்பிள்ள, சிட்டு கம்பெனி ஆரம்பிக்க திட்டம் போட்டீங்களா இல்ல சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க திட்டம் போட்டீங்களா? மாமா, ஏன்பா இப்படி கெட்டு போறேன்? என்ன செய்யறது? வேலை கிடைக்கல, எப்படி குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு தெரியாமதான் நான் சீட்டாடுறேன். சீட்டாடி எப்படிப்பா குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? தினமும் உன் சம்சாரம் என்கிட்ட பணத்துக்காக வந்து நிக்கிறது. என்னால இந்த குடும்பத்துக்கு எத்தனை நாளைக்கு உதவி செய்ய முடியும்? உடம்ப வளர்ச்சி வேலை செய்தா தப்பா பிழைக்க முடியும். விஜயா, இந்தம்மா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வர்றேம்மா. எவ்வளவு கொடுத்துட்டு போறாரு? 10 ரூபா. 10 ரூபா. இத கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு புத்திமதி சொல்லிட்டு போறாரு. கொண்டாட. ஐயோ, என்ன இது? மத்தியான சமையலுக்கு என்னங்க பண்றது? இந்த 10 மத்தியானத்துக்குள்ள 50 ஆக்கி காட்டுறேன். வாங்க வாங்க. என்னையா கணக்கு? அலங்காரம் எப்படி? டபுள் ஓகே. பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா? அட நீ என்னையா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? புதுசா ஏதாவது சொல்லு. ஹிந்தி நடிகை எலிசபெத் டெய்லரா? யாரு? ஹிந்தி நடிகையா? அவ மலையாள நடிகையா? நீங்க சினிமாவை கரைச்சு குடிச்சிருக்கீங்க. நீ சந்தனத்தை கரை. ஹலோ செல்வம். ஹாய் காஞ்சனா. காஞ்சனா, இத வாங்கி உன் கையால தம்பிக்கிட்ட கொடு. போஸ் போஸ். போட்டு போட்டு. இந்தாங்க. ஹலோ செல்வம். ஹாய். ஏண்டா லேட்டு? சாரி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்கம்மா. சோமு, ராமு, பாஸ்கர் என் கிளாஸ்மேட்ஸ். இவங்க தான் எங்க அம்மா. உட்காருங்க. ஹலோ. வாமா. Many happy returns. தேங்க்யூ. நல்ல செலக்ஷன். பியூட்டிஃபுல். Thank you. அம்மா, எல்லாரும் வந்தாச்சு. தம்பி, கேக் வெட்டலாமே? வாங்க எல்லாரும். முத்துமாலை, நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. கேக் வெட்டி எல்லாருக்கும் குடியா. மிஸ்டர் செல்வம், போட்டோ ப்ளீஸ். அம்மா, கேக் ஊட்டுற மாதிரி நில்லுங்க. போஸ்ல நிக்கிறம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்க. வெளியே வெளியே. ஆமா, இன்னும் என்னடி போஸ்? அவன் தான் ஒதுக்கிட்டானே. காஞ்சு காஞ்சு, கேக் சாப்பிட்டு காஞ்சு. போயிட்டு வாமா. ஜெயலட்சுமி அம்மா,
நானும் எத்தனையோ தாயும் பிள்ளையும் பார்த்திருக்கிறேன். ஆனா அம்மா அம்மான்னு உயிரையே விடுற இப்படி ஒரு பிள்ளையையும் மகன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற ஒரு தாயையும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. கடவுள் உங்களை என்னைக்கும் பிரிச்சுடாம இப்படியே வச்சிருக்கணும். நான் வரட்டுமா? கண்டிப்பா அத்தைகிட்ட சொல்லிக்கமா? போயிட்டு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ கண்ணு இருக்கே கொள்ளி கண்ணு. ஏண்டி ஜெயலட்சுமி, என் காலடி மண்ணையா எடுக்கிற? அப்ப நான் என்ன பொறாமக்காரியா? நீ பணக்காரியா இருந்தா ஒம்மட்டோடடி. என்கிட்ட உன் அகம்பாவத்தை காட்டுற இருடி. என் பொண்ணையே உன் வீட்டுல கட்டி கொடுத்து உன் இடுப்புல தொங்குற கொத்த சாவியை எடுத்து என் இடுப்புல தொங்க விடல. என் பேரு ரஞ்சனா தேவி இல்லடி. செல்வா, சீக்கிரம் வா. மேற்க பார்த்து நில்லு. ஏமா? நம்ம எதிர் வீட்டுக்காரி ரஞ்சனா இருக்காளே, அவ கண்ணு கொள்ளி கண்ணு. அதான் காலடி மண்ணை எடுத்துட்டு வந்திருக்கேன். சுத்தி போட்டா சரியா போயிடும். நில்லு நில்லு. இத பாரு, நான் கேக்குறதுக்கு நீ வெக்கப்படாம பதில் சொல்லணும். நான் ஏமா வெக்கப்பட போறேன்? என் கண்ணு மனசுல உள்ளத மறைக்காம சொல்லணும். நான் ஏமா மறைக்க போறேன்? என் தங்கண்டி நீ. ஆமா காஞ்சம்மா, நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற? யார பத்திமா கேக்குற? தெரியாத மாதிரி நடிக்கிறியே. இன்னைக்கு பிறந்த நாள் விழாவில நீ அவரை பார்த்து சிரிச்சதையும் அவரு ஒன்ன பார்த்து சிரிச்சதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அம்மா, அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? ஏண்டி, நான் ஒன்ன கேட்ட நீ என்னையே திருப்பி கேக்குறியா? அவர் ரொம்ப நல்லவருடி. ஆமாம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போதும், எனக்கு அதுவே போதும். அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் புண்ணியத்துல நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அத நான் கண்குளிர பார்க்கணும். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வேணும்? பக்கெட் கூட. ஆஹா, அந்த செக்ஷன். பக்கெட் கூட. இன்னும் என்ன வேணும்? ஃப்ளாஸ்க். இந்த செக்ஷன். அப்புறம் என்ன வேணும்? கடாய். கடாய். எதிர் செக்ஷன். டிஃபன் பாக்ஸ் அது அங்கதானே? டிஃபன் பாக்ஸ், கடாய். இன்னும் என்னதான் வேணும்? உங்க செக்ஷன்ல என்னதான் இருக்கு? டைம் ஆயிடுச்சு. நாங்க சேல்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம். நாளை காலையில வந்து உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். மேடம். ஹலோ, நீங்களா? என்ன சார் இங்க நிக்கிறீங்க? உங்களுக்காக தான். எனக்காவா? ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன வேணும்? இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்களே. நானா? இத எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. அதுக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குனீங்க? அதானே. ஏன் வாங்குனே? எதுக்கு வாங்குனே? என்ன கேட்டா? அதானே, எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சரி, உங்க ஸ்டோருக்கு நான் அடிக்கடி ஏன் வர தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அதானே, எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சரி, இன்னைக்கு ஒரு கார்டு எடுத்தேன். அதுல என்ன வந்திருக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அதானே. இத கொஞ்சம் படிங்க. காதலில் வெற்றி. இத படிங்க. இன்னைக்கு நானும் ஒரு கார்டு எடுத்தேன். அத படிங்க. காதலில் வெற்றி. ஜானகி. அந்த முசுடு ஜெயலட்சுமி இந்த நேரத்துல வெளியில போயிருப்பா. வீட்டுல அவர் மட்டும் தனியா தான் இருப்பாரு. போன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது பேசேன். என்னம்மா பேசுறது? ஐயோ ஐயோ, இத கூட நான் சொல்லி கொடுக்கணுமா? மனசுல நினைக்கிறத பேசேண்டி. அங்க ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியா நடத்த பாவி படத்துக்கு போவோமா, எலியட்ஸ் பீச்சுக்கு போவோமா, அப்படி இப்படி ஏதாவது பேசு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் காஞ்சனா பேசுறேன். காஞ்சனாவா பேசுறது? நான் உன் முத்து மகள பேசுறேன். யாரு யாரு? அவர்தாம்மா. அந்த ஜெயலட்சுமி பக்கத்துல இருக்காளான்னு கேட்டுக்கிட்டு பேசு. ஆமா, அம்மா எங்க இருக்காங்க? அவங்க மாடியில இருக்கிறாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க
என் பக்கத்திலேயே இருக்காங்க. ஐயோ, ஏண்டி நான் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன்? அவர் உன் கூட பேசுறதுக்கு வெக்கப்படுவார்ல. சரி சரி, நீங்க சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசுறீங்க, நான் போய் சமையலை கவனிக்கிறேன். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, பேசு. ஏன் காஞ்சோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மாவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு எனக்கு நீ போன் பண்ணுவ? எங்க அம்மா தான் உங்களுக்கு போன் பண்ணி பேச சொன்னாங்க. ஹை, சாமியே வரம் கொடுத்துருச்சா? சந்திப்போமா எங்கே? மை லேடிஸ் கார்டன். ஓகே. ஆஹா, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. வேணாம். கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணா. எங்க அம்மா கூட இப்படித்தான், வேண்டான்னு சொன்னாலும் வற்புறுத்தி சாப்பிட வைப்பாங்க. இத பாருங்க, இனிமே அனாவசியமா வெளியில சுத்தக்கூடாது. இருட்டுறதுக்கு முன்னால வீடு வந்து சேரணும். எங்க அம்மா கூட இப்படித்தான் சொல்லுவாங்க. என்னங்க, உங்களை பிரிஞ்ச என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். எங்க அம்மாவும் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்ட? அப்புறம் என்னவா, எப்ப பார்த்தாலும் தொட்டில் இருக்கிற குழந்தை மாதிரி அம்மா அம்மா நினைக்கிட்டு. அம்மன் துதி பாடத்துக்கு இது ஒன்னும் பூஜை அறை இல்ல, பள்ளி அறை. நில்லுங்க நில்லுங்க, இப்படிதான் குளிச்சுட்டு தலையை சரியா கூட தோட்டாம இருந்தா குனிங்க, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வா, சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. போதும், எங்க அம்மா கூட இப்படித்தான் எனக்கு தலையை தோட்டி விடுவாங்க. ஜானகி, ஜானகி, சீக்கிரம் சட்னி கொண்டாய. ஏன் இப்படி பறக்குறீங்க? படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு ஆபீஸ் நிர்வாகத்தை அம்மா எனக்கு கவனிச்சு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லேட்டா போனாலும் அம்மாவுக்கு கோவம் வந்து. போதும், ஒன்னே ஒண்ணு சாப்பிடுங்க. வேண்டாம் ஜானகி, நான் தான் 4 இட்லி சாப்பிட்டேன். இல்லவே இல்ல, நீங்க பேச்சுல மறந்து போயிட்டீங்க. 3 இட்லி தான் சாப்பிட்டீங்க, இதையும் சாப்பிடுங்க. ஜானகி, எங்க அம்மா கூட இப்படித்தான் என்ன ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட வைப்பாங்க. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். நான் எப்பவும் எங்க அம்மா கையால தான் சாப்பிடுவேன். போதும், அம்மா அம்மா அம்மா. மூச்சுக்கு முன்ன ஒரு தடவை அம்மா சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும்? இனிமே நீங்க ஜானகி ஜானகின்னு தான் சொல்லணும். ஜானகி, இன்னைக்கு சாயந்தரம் செம்பரம்பாக்கம் போலாமா? சரி, அத்தைட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். ஐயோ, அம்மா கிட்டயா? பின்ன எப்படி வருதா? சொல்லிட்டு வா. ஆனா செம்பரம்பாக்கம் போறதா சொல்லாத, உங்க அப்பா வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு வந்துடு. எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாத, சரியா 5 மணிக்கு உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நேரா நீ அங்க வந்துடணும். ஓகே? இத பாருங்க, என்ன இந்த ஜானகி இன்னும் காணோம்? ஒருவேளை அம்மா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களோ? ஏய் 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 ஏய், இப்படி இப்படி. சு 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 சு. ஏய் 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 ஏய், இந்த பா. உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது. இது என்ன வேஷம் ஜானகி? ஐயோ, என்ன சாமி கை பிடிச்சிருக்கிற? என்கிட்டயே நடிக்கிறியா? சாமி, உடம்பு எப்படி இருக்குது? இன்னொரு தடவை மேல கை வச்சா தெரியும். சரி, என்ன பண்ணிடுவேன்? என்ன பண்ணுவேனா, அது இருக்கிற எங்க ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுவேன். எங்க கூப்பிடுவாங்களா? அழகு பண்ணே ஓடியாங்க, முத்தண்ணே ஓடியாங்க. யாரோ ஒரு ஆளு என் கையை பிடிச்சிருக்கிறானே. ஐயோ. ஜெயலட்சுமி அம்மா, வாரஞ்சனா உட்கார். அடாடாடாடாடாடா, எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. உங்க மருமக உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாளாமே. கொடுமைப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் முன்னாடி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கல்யாணத்தன்னைக்கே நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொன்னேன். அப்ப நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆமா, தம்பி எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குற? அவன் தான் ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலுமா. தாய் சொல்லையும் தட்ட முடியாம, மனைவியும் மறக்க முடியாம அங்கேயும் இங்கேயுமா அலமோதிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அது சரிப்பட்டு வராதே. இதை இப்படியே வளர விட்டா குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதுதான் என்ன செய்யறதுன்னே புரியல. நல்லா இதுக்கு போய் யாராவது யோசிப்பாங்களா? தம்பிக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போகுது. அது எப்படி முடியும்? ஏற்கனவே கல்யாணமான அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? நீங்க மட்டும் சரின்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. என் பொண்ணையே உங்க மகனுக்கு கட்டி வச்சிடறேன். அவ சொல்ற, இத பாருங்க, நீங்க எனக்கு சம்மந்தி ஆகணும். என் மகன் உங்களுக்கு மருமகளா வரணும். நீங்களும் உங்க மகனும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும். அப்போ ஒரு ஜோசியரை கூப்பிட்டு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை மங்களகரமா முடிச்சிருவோம். காஞ்சம்மா, அந்த மயிலாப்பூர் கற்பகாம்பாள் புண்ணியத்துல ஜெயலட்சுமி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா?
ஏண்டி பார்வதி, நாதஸ்வரம் வாசிக்க ராஜரத்னம் பிள்ளையை கூப்பிடலாமா? அவர் வரமாட்டாரே. ஏ, ரொம்ப பணம் கேட்பாரோ? கொடுத்தா போகுது, என்ன கட்டுவார் பெருசா? நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர் வாங்கவும் மாட்டாரு, வரவும் மாட்டார். ஏண்டி? ஏன்னா அவர் தான் போய் சேர்ந்துட்டாரே. நான் ஒரு மடச்சி, சந்தோஷத்துல தலையும் புரியல காலும் புரியல. அப்ப யார கூப்பிடலாம்? நம்ம நாமகிரிப்பேட்டையை கூப்பிடுவோமா? இப்ப சொன்னீங்களே, இது நல்ல யோசனை. வரட்டும் வரட்டும், நாமகிரிப்பேட்டை வரட்டும். பார்வதி, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஊர்வலமா வரும்போது அந்த மாடி வீட்டு மங்களம் இருக்காள, மங்களம் அவ வீட்டுக்கு முன்னால நின்னு 1/2 மணி நேரம் ஜாம் ஜாம்னு ஆலாபனை பண்ண சொல்றேன்டி. ஏன்? ஏன்னா அவ சொல்லி இருக்கா, இந்த ரஞ்சனா தேவியோட பொண்ணுக்கு ஜெயலட்சுமி அம்மா விட்டு மருமகளா வரத்துக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படின்னு கேவலமா பேசியிருக்காடி. எங்க ஸ்விம்மிங் பூல்ல பேசியிருக்கா. அவ ஒரு பொறாமக்காரி. நான் யாரு? பிடிவாதக்காரி. எடுத்த காரியத்தை முடிச்ச நான் இல்லையா? வணக்கம்மா. யார் நீ? நான் தான் ஜானகியோட அக்கா புருஷன். கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்காக வருவேன்? கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல மருமகளை விரட்டி அடிச்சிட்டு மகனுக்கு வேற இடத்துல பெண் பாக்குறீங்களாமே. அதுல என்ன தப்பு? எனக்கு அவளை பிடிக்கல, அதுதான் என் மகனுக்கு வேற ஒரு இடத்துல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கட்ன மனைவியோட சம்மதம் இல்லாம வேற ஒரு கல்யாணம் செஞ்சா அது சட்டப்படி குற்றம். தெரியுமா உங்களுக்கு? இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனா நீங்க கூண்ல ஏறி நிக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா பயமுறுத்துற? இந்த பாருங்க, உங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, அவங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு முடிவு செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன மதிக்காத அவளை இனிமே நான் இந்த வீட்டுல சேர்க்கவே மாட்டேன். அதை தவிர வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு. நீங்க ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ஜானகி கைப்படவே இனிமே எனக்கும் என் கணவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உங்க மகன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்துங்க. அதுக்கு அவ சம்மதிப்பாளா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில 10,000 ரூபாய் பணத்தை மொத்தமா அவ பாத்துட்டா மறுபேச்சு இல்லாம கையெழுத்து போட்டுருவா. என்ன யோசிக்கிறீங்க? என்னடா இவ்வளவு பெரிய தொகையை இவனை நம்பி எப்படி கொடுக்கறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேண்டாமா, நான் வர்றேன். நில்லுப்பா, நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு உதவி செய்ய வந்திருக்க பாரு. நான் அப்பவே உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் இரு, பணம் எடுத்துட்டு வரேன். ரூபாய் பணம் வரப்போகுது. ஆனா பத்திரத்துல ஜானகி கையெழுத்து போட மாட்டாளே. அவ அப்பங்க எழுத்தையே நான் போடுவேன், இவ கையெழுத்தையா போட முடியாது. காஞ்சனா எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லுச்சு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன செய்யறது, கல்யாண கோலத்துல என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கவலைய விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிக்கிறேன். நீங்க நினைச்ச நடக்காத காரியமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் ஜெயலட்சுமி அம்மாவுக்கு தெரியவே கூடாது. ஆமா, காதோட காது வச்ச மாதிரி நடக்கணும். என்ன அந்த அம்மாவுக்கு கருணாக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்குத்தான் சொல்றேன், 4ஆம் தேதி முகூர்த்த நாள், 5:30 இருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. 5:30 இருந்து 7? அசந்து தூங்குற நேரமாச்சே. ஐயோ, காலையில இல்ல, சாயங்காலம். சாயந்தரம் 5:30 இருந்து 7? அப்புறம் என்ன 4ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுப்போம். ஆமா, கரெக்டா 5 மணிக்கெல்லாம் என் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன். நீங்க ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வந்து என் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேரா நம்ம முருகன் கோயிலுக்கு போயிடுங்க. அத நீங்க சொல்லணுமா? சரியா 7 மணிக்கெல்லாம் உங்க பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழுந்தோம், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜெயலட்சுமி அம்மா கிட்ட போய் என் பொண்ணு இங்க வந்தாளா, என் பொண்ணு இங்க வந்தாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே இருப்பேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் நேரா அங்க வந்துடணும். அப்புறம் என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன். வெந்நீர் கொண்டா சொல்லு. லட்சுமி, வெந்நீர் கொண்டு வாமா. முத்துமாலை, இந்தாயா ஸ்வீட் எடுத்துக்க. என்னையா பாக்குற? எடுத்துக்கயா. இந்த மீனாட்சி, நீ எடுத்துக்கமா. சொக்கலிங்கம், எடுத்துக்கயா. இந்த 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 செல்வம் வந்துட்டியா?
எடுத்துக்க. என்னம்மா எடுத்துக்கடா. உனக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு பேரம் பிறந்துட்டான்டா, நீ அப்பா ஆயிட்ட. இன்னொரு சீட் எடுத்துக்க. ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? உங்க வேலையை கவனிங்க. செல்வம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. ஆண்டவனா பார்த்து என் குறைய தீர்த்துட்டான். செல்வம், எனக்கு என் பேரனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. அதுக்கு என்னம்மா, வாங்க இப்பவே போய் ஜானகி குழந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். எங்க? அவ வீட்டுக்கா? நானா? எப்படியாவது இந்த ஜெயலட்சுமியை பணிய வைக்கணும்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுதான் என்கிட்ட நடக்காது. இந்த பாரு, அவதான் எனக்கு வேண்டாம். புள்ள நமக்கு இல்லடா சொந்தம். போய் குழந்தையை கொடுன்னு வாங்கிட்டு வா. அவ எப்படிமா கொடுப்பா? அவ ஒண்ணு சும்மா கொடுக்க வேண்டாம். பணம் தர்ற, வீசி எரிஞ்சிட்டு குழந்தையை வாங்கிட்டு வா. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா பணத்துக்காக பெத்த குழந்தை யாராவது கொடுப்பாங்களாமா? அவ கொடுப்பாடா. 10,000 ரூபாய வாங்கிக்கிட்டு எனக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுத்தவ குழந்தையவா கொடுக்க மாட்டா. என்னமா சொல்றீங்க? ஏன், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பத்திரத்தை இரும்பு பெட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா? வேண்டாம். அப்புறம் என்னடா, மாளிகையில வளர வேண்டிய என் பேரு அந்த மண் குடிசையில கிடந்து கஷ்டப்பண்ணுமா? புருஷனே வேண்டாம், நம்மளுக்கு பிள்ளை எதுக்கு? போய் என் பேரனை தூக்கிட்டு வா. புந்தமல்லி பிள்ளையாரப்பா, இதுக்கு மேல என்ன சோதிக்காதப்பா. என்னம்மா செவத்துல புள்ளி வைக்கிற? பால் கணக்கா? அடியே கடங்காரி, நான் எதுக்காக பால் கணக்கு போடுறேன்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. வயிற்றுல ஒரு பூச்சி உண்டா, புழு உண்டா? வயசானவனை கட்டிக்கிட்டு என் குடும்பத்துக்கு ஒரு வாரஸ் இல்லாம பண்ணிட்டியே. ஏமா, உனக்கு இதை விட்ட வேற பேச்சே கிடையாதா? சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். உன் மருமகன் வந்தா சாப்பாடு போடு. மருமகனா? மருமகன் என் கையால அவனுக்கு சாப்பாடா போடுவேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை விஷத்தை வச்சே கொன்னுடுவேன். அப்புறம் என் பொண்ணுல கண்கலங்கி நிப்பா. சிவசிவா, ராமச்சந்திர பிரபு, பிள்ளை இல்லாத வீட்டுல கணவன் துள்ளி விளையாடுறானே. ஒரு புள்ளியாச்சு, 2 புள்ளியாச்சு, 7 புள்ளியாச்சு. வருஷமும் 7 ஆச்சு. இன்னும் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கலையே. அம்மா, நீ புள்ளி வச்சது போதும். பிச்சை புள்ளிய நீ வைக்கிறேங்கிறியா? போமா, இப்போ எனக்கு 3 மாசம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, இப்போ நான் மாங்காய் திங்கிறேன். என் கண்ணு, என் மூக்கு, என் பல்ல, என் ராஜாத்தி. புந்தமல்லி பிள்ளையாரப்பா, இப்பவாவது உன் கண்ணை திறந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரத்தை கொடுத்தியே. பிள்ளையாரப்பா, என் பேரை சொல்ல எனக்கு ஒரு பேத்தி தான் பிறக்கணும். அதுக்கு நான் உன் பேரையே வச்சுடுறேன். ஏண்டி பிள்ளையார் என்ன? ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாங்க. மாப்பிள்ளையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க மாப்பிள்ளை. என்ன இது புதுசா வரவேற்பும் மரியாதையும் பலமா இருக்குது? என்ன விஷயத்தை? காஞ்சம்மா, மாப்பிள்ளை கேக்குறாங்களே, பதில் சொல்லு. அவங்க கிட்ட நான் பேச முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டு இருந்தா எனக்கு எப்படி விஷயம் புரியுறது? கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளை. இப்ப புரியுதா பாருங்க. என்னத்தை ஒரு பக்கம் கைய வச்சு மறைச்சிருக்கீங்க, இந்த பக்கம் 3 கருப்பு புள்ளி இருக்குது. விவரமே புரியலையே. என்ன மாப்பிள்ளை நீங்க? என் பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. காஞ்சு அத்தா, சிக்கு 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 சிக்கு. டாக்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? மிஸ்டர் செல்வம், உடம்புல நோய் இருந்தா மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது மனநோய். அதை என்னால தீர்க்க முடியாது, உங்களாலதான் தீர்க்க முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணமே நீங்க அவங்களோட பேசாம இருந்ததுதான். இத பாருங்க, ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன். அம்மாவை குணப்படுத்தணும்னு உண்மையிலேயே நீங்க நினைச்சா முன்ன மாதிரி அவங்களோட நீங்க நல்லா பேசணும். அதோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும். நான் வரட்டுமா செல்வம்? அம்மா, உங்க உடம்பு குணமாகணும்னா கொஞ்ச நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்றாரு.
எனக்கும் அதான் சரின்னு தோணுது. ஊட்டியாவது கொடைக்கானலாவது இனிமே எதுக்குப்பா நான் அங்கெல்லாம் போகணும்? நீ நான் என்கிட்ட பேசிட்டியே, என் நோய் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இந்த மருந்து கொடுங்க. ஜானகி, நீ எங்கேயா இருக்க? உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்ன ஜானகி இப்படி பேசுற? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அம்மாவும் நானும் நேத்து தான் கொடைக்கானலுக்கு வந்தோம். உன்னை இங்க சந்திப்பட நான் எதிர்பார்க்கவே இல்லை. பணத்தை அங்க கொடுத்துருங்க. தம்பி, ஜானகி வீடு இதுதானே? ஆமா. நீங்க யாரு? நான் உங்களை பார்க்கணும். அம்மா, அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஜானகி, வாங்க. அம்மா, யாருமா அது? இவர் தாண்டா உங்க அப்பா. அப்பாவா? இல்ல கண்ணா, இவர் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். அப்பா இல்ல. அப்படின்னா அவர் எனக்கும் ஃப்ரெண்டு தான். சரி சரி, இந்த பாரு, நீ போய் படி. ஜானகி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊரை விட்டே வந்துட்டேன். இத்தனை வருஷமா எங்க இருக்கேன்னு ஒரு லெட்டர் கூட எழுதல. ஆசையோட பார்க்க வந்த என்ன நம்ம புள்ள கிட்ட ஒரு அந்நியனை போல அறிமுகப்படுத்துறேன். அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? இவர் தான் உங்க அப்பான்னு என் புள்ள கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சித்திரவதை பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டேன்னு கேக்குறீங்களே. தாய் கிழிச்ச கோட்டை தாண்ட முடியாத உங்களால என்ன நிச்சயமா வாழ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். இதுல என்ன தப்பு? ஜானகி, என்னால உன்னை வாழ வைக்க முடியல, உண்மைதான். ஆனா நீ மனசு வச்சா கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். அது எப்படி முடியும்? நடந்ததெல்லாம் மறந்துட்டு அம்மா கிட்ட வந்து அத்தையே நான் செஞ்சது தப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அம்மா உடனே மன்னிச்சிடுவாங்க. அப்படி என்ன தப்புங்க நான் செஞ்சேன்? எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்க கூடாது. பிடிவாதமும் சுயகௌரவமும் பெரிய வீட்டு அம்மாவுக்கு தான் இருக்கணும்னு சட்டம் இல்லைங்க. அது இந்த ஏழை வீட்டு பொண்ணுக்கும் இருக்கலாம். அம்மா குணம் தான் உனக்கு தெரியுமே. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நமக்கு தானே நல்லது. மழை நேரத்துல பட்டு போன செடிய போல வாழ வேண்டிய பருவத்துல வாடி போய் நிக்கிற என்ன காப்பாத்துறதுக்கு ஆண்டவன் இருக்கான். நீங்க போயிட்டு வாங்க. ஜானகி, நீங்க தான் அவரோட அப்பாங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் அப்படி சொல்ற? ஊரறிய இவன் தான் என் மகன் நீங்க சொல்றதுக்கு உங்க அம்மா தான் இன்னும் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கலையே, அதுக்காகத்தான் சொல்றேன். கொஞ்சம் நில்லுங்க. இனிமே அடிக்கடி இங்க வராதீங்க. என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காகத்தான் சொல்றேன். என்னங்க, சொல்லக்கூடாத வார்த்தை தான், ஆனா சொல்லாம இருக்க முடியல. உங்களுக்கு தைரியமே வராதா? ஆமாடா கண்ணு. உன் பேர் என்ன ராஜா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, என் பேர் ராஜா தான். ராஜா, அழகான பேர். எங்க அம்மா தான் வச்சாங்க. ராஜா, என் கூட வரையா? உனக்கு லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கி தரேன். மாட்டேன், எங்க அம்மா திட்டுவாங்க. ஓஹோ, இந்த ஏதாவது பொம்மை வாங்கிக்க. அத்தவங்க கிட்ட பணம் வாங்கினா எங்க அம்மா அடிப்பாங்க. உங்க அம்மாவுக்கு நீ ரொம்ப பயப்படுவியோ? நீங்க பயப்பட மாட்டீங்களோ? அதை ஏன்பா கேக்குற? நானும் உன்ன மாதிரி அம்மா பிள்ளைதான். பட்டுமா?
நீங்க எப்ப சிங்கப்பூருக்கு போவீங்களா? ஏன் ராஜா? அங்கதானே எங்க அப்பா இருக்காரு. அவரை பார்த்து உடனே வர சொல்லுங்க. அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆகட்டும்பா, கண்டிப்பா வர சொல்றேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க. என்ன அப்புறம் தனியா பேசுறீங்க? ஒண்ணு இல்ல, பேசுறதுக்கு ஆள் இருந்தும் ரொம்ப காலமா தனியா தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். ராஜா பத்துமா? ரெண்டு 2 3 9. நம்ம ஃப்ரெண்டு காரு. பாட்டி, நீ யாரு? என் ஃப்ரெண்டு கார்ல ஆடுற. ஃப்ரெண்டா? யாருப்பா உன் ஃப்ரெண்டு? நேத்து இந்த கார்ல எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தாரே, அவர்தான். இந்த கார்ல உங்க வீட்டுக்கு வந்தானா? யாருப்பா உங்க அம்மா? ஜானகி. அது சரி, நீ யாரு பாட்டி? உங்க வீட்டுக்கு வந்தாரே ஃப்ரெண்டு, அவருக்கு நான் அம்மா. அப்படியா? பாட்டி பாட்டி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, ஒரு லிஃப்ட் கொடுக்கறியா? தாராளமா ஏறிக்கப்பா. இந்த காரை உன் காரு தானே? நீ நல்ல பாட்டி. ஓடி 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 வா. கண்ணா, உன் பேர் என்னப்பா? ராஜா. ராஜா, அழகான பேர். டிரைவர், காரடு. நிறுத்து நிறுத்து. பாட்டி, இதான் எங்க ஸ்கூல். நான் வரட்டுமா? தேங்க்யூ. டாடா. வேலைதான். அது யாருன்னு உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுதுமா. உங்க பேர? பேரண்டா, என் பேரண்டா. சின்ன வயசுல செல்வமும் இப்படித்தான் துருதுருன்னு இருப்பான். அவனை பாத்தியா எப்படி இருக்கா? நம்ம செல்வம் மாதிரியே இல்ல? ஆமாம்மா. வேலாயுதம், 8 வகை இனிப்பு வடை பாயசத்தோட சாப்பாடு தயார் பண்ண சொல்லு சீக்கிரம். சரிங்கம்மா. கணக்கு. அம்மா. ஜெயலட்சுமி அம்மா. வா ரஞ்சனா. காஞ்சு, ஏது திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, என் பொண்ணு வாய் வயிறுமா இருக்கிறா. அப்படியா? ஆமா, இவ தூக்கத்துல எல்லாம் மாப்பிள்ளை கனவுல வர்றதா சொல்லிக்கிட்டே இருந்தா, அதான் வா நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு கூட்டிட்டு வந்தேன். ரஞ்சனா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? என் பேர இங்கதான் இருக்கா. நான் அவனை பார்த்துட்டேன். அப்படியாம்மா? ஜானகி எப்படி இருக்கா? அவ எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? என்ன அவமானப்படுத்திட்டு போனா, அதான் இப்ப கஷ்டப்படுறா. சீதைக்கு இப்படிதான் கஷ்டம் வந்தது. ராவண கீழ்ச்ச கோட்டை தாண்டுவானே, அனுமார் அந்த அம்மாவை தூக்கிட்டு போவானே. என்னது? சீதையை அனுமார் தூக்கிட்டு போனாரா? ஐயோ, மாப்பிள்ளை தப்பா சொல்றீங்களே. லட்சுமணன்ல சீதையை தூக்கிட்டு போனது. அத்தை, நீங்க ராமாயணத்தை கரைச்சி குடிச்சிருக்கீங்க. நீங்க பேசுற ராமாயணத்தை கேட்டா எனக்கு தலையே சுத்துது. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடவா. ஐயோ, இந்த குளிர்ல யாரு குளிப்பா? சாப்பிடுவோம். வந்ததுல இருந்து நான் குளிக்கவே இல்லை. தம்பி, ராஜா எங்கே? அங்க இருக்கான். ராஜா. ஐ பாட்டி, என்ன டிஃபன் கேனோட வந்திருக்க? யாருக்கு சாப்பாடு? உனக்கா? எனக்கா? இதுதான் எங்க அம்மா ரொட்டி கொடுத்திருக்காங்களே. இன்னைக்கு நீ அதை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிடு. இந்த பாரு, உனக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் பாட்டி, எங்க அம்மா திட்டுவாங்க. பயப்படாதடா கண்ணா. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். நிச்சயமா? நிச்சயமா. இந்த பாரு. ஹை லட்டு. இந்த பாரு பாயசம். எங்க அம்மா இதெல்லாம் தீபாவளிக்கு தான் செய்வாங்க. இனிமே தினம் இதே மாதிரியே நான் உனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறப்பா. சாப்பிடு. என் மேல உனக்கு ரொம்ப பிரியமா? ஆமாப்பா, உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பேர இருக்கா.
ஆனா இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டி இல்லையே. என்னையே உன் பாட்டியா நினைச்சுக்க. இரு இரு, நான் உனக்கு கூப்பிட்டேன், நீ எனக்கு கூப்பிட்டு. சரி கண்ணா. இந்தா பாட்டு, நாளைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? நீ ஃப்ரெண்டும் என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கப்பா. உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆமா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வருவே இல்ல? ஓ, கண்டிப்பா வருவேன். ஆமா, ரொட்டி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா. எங்க அம்மா செஞ்சது. ஏன் பாட்டி முகத்தை சுளிக்கிறேன்? கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. இந்தா, நீ பாயசம் சாப்பிடு கண்ணா. ஜானகி, சௌக்கியமா இருக்கீங்களா? அக்கா சௌக்கியமா இருக்குதா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாம் நல்லா இருக்காங்க ஜானகி. யாருமா இது? இவர் தாண்டா உன் பெரியப்பா. அப்படியா? ஜானகி, நீ ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை நான் எங்கெல்லாமோ தேடினேன். உங்க அக்கா எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? ஏம்மா ஒரு லட்சம் போட்டுக்க கூடாதா? அன்னைக்கு எனக்கு இருந்த மனநிலைமையில ஒரு இடமாற்றம் தேவைப்பட்டது. அதனாலதான் யாருக்கும் தொல்லை கொடுக்க விரும்பாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் இங்க ஒரு எஸ்டேட்ல வேலைக்கு இருக்கேன். அப்படியா? ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? அத பாத்தீங்களா? அதுதான் எங்க வீடு. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். டாடா. டாடா. செல்வம், நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா? உன்னை கண்டிப்பா வர சொன்னான். ஃப்ரெண்டா? யாருமா? அவன் தாண்டா ராஜா. நீ ஜானகியை சந்திச்சது உண்மைதானே? ஆமா. உன் மகன் கிட்ட உன்னை ஃப்ரெண்டு அவ அறிமுகப்படுத்தி இருக்கான். அப்படி இருந்தா நீ அவளை போய் சந்திக்கிற. உனக்கு தெரியாம நான் என் பேரனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட நான் யாருன்னு காட்டிக்கல. ஆனா என் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போய் அவனை பார்த்து நீ யாரு பக்கம்னு கேட்டா அவன் பாட்டி பக்கம் தான் சொல்லத்தான் போறான். அவ்வளவு கஷ்டம் எதுக்குமா? ஜானகி உன்னை மன்னிச்சுட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவளும் வந்துடுவா, உங்க பேரனை கிடைச்சிடுவான். அதாவது மறைமுகமா உன் மனைவி கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றேன், அப்படித்தானே? இல்லம்மா, அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றேன். அப்போ அவளை இங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ரெண்டுமே நடக்க போறது இல்ல, நானும் நிம்மதியா இருக்க போறது இல்ல. வணக்கம்மா. மாணிக்கமா? ஆமா, வழியில உங்க டிரைவரை பார்த்தேன். நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னா உடனே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல சமயத்துல தான் வந்திருக்கேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. நானா? உங்களுக்கா? ஆமா, என் பேரை இங்கதான் இருக்கா. அப்படின்னா நீங்களும் உங்க மருமகனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அது நடக்குமா? அதானே. இந்த பாரு மாணிக்கம், ஒரு முக்கியமான விஷயம். என் பேரனை யாருக்கும் தெரியாம இங்க இருந்து மெட்ராஸ் கடத்திட்டு போயிடு. அங்க வந்து நான் வாங்கிக்கிறேன். உங்க திட்டம் எனக்கு புரியுது. அதாவது உங்க பேரை உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா இப்ப இல்ல. அந்த காரியத்தை நான் எப்ப செய்யணும்னு சொல்றனோ அப்ப செஞ்சா போறோம். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன். அம்மா, நான் எதையும் எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யறது இல்ல. ஆனா வந்த இடத்துல கொஞ்சம் செலவாயிடுச்சு. அதுக்கு என்ன? இந்த பாரு மாணிக்கம், இந்த விஷயம் என் மகனுக்கு கூட தெரியக்கூடாது. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இரு, பணம் கொண்டு வரேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, கடவுளை நல்லா கும்பிட்டுக்க. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குமா? முருகா, நான் நல்லா படிக்கணும். சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க அப்பா சீக்கிரமா வரணும். ராஜா, இந்த உன் பிறந்த நாள் பரிசு. பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். தேங்க் யூ. அம்மா, நீ சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுமா? வாங்க ஃப்ரெண்ட், உட்காருங்க ஃப்ரெண்ட். நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போனோம், இல்லன்னா விட மாட்டேன். நானும் இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிடாம போக மாட்டேனா கண்ணு. அம்மா, சீக்கிரம் கொண்டாங்க. எங்க அம்மா மாதிரி யாருமே சக்கரை பொங்கல் செய்ய முடியாது. சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். உங்க அம்மா கையால நான் இப்படி சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது ராஜா. அப்படின்னா இதுக்கு முன்னால எங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கீங்களா? அது இல்லடா கண்ணா, உங்க அப்பா ஊர்ல இருக்கும்போது ஒரு நாள் நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு, அதத்தான் சொல்றாரு. ஓஹோ, அப்படியா? எங்க அப்பா இருக்காரு, உங்க ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப மோசம்.
ஏன்பா அப்படி சொல்ற? அப்புறம் என்ன, என்ன பார்க்க ஒரு பர்த்டேக்காவது வந்திருக்காரா? இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்ல ஃப்ரெண்ட். கவலைப்படாதப்பா, அடுத்த பர்த்டேக்கு கண்டிப்பா உங்க அப்பா கூட்டிட்டு வர்றேன். உங்க அம்மா கையால சக்கரை பொங்கல் சாப்பிட வைக்கிறேன். சத்தியமா? சத்தியமா. என்ன ஃப்ரெண்ட், அதுக்குள்ள எழுந்துட்டேங்க. பாய் மறந்து போச்சா? வயிறும் நிறைஞ்சு போச்சு, உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டதுல மனசும் நிறைஞ்சு போச்சு. நவத்துமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். ஆகட்டும்பா, கண்டிப்பா வரேன். டாடா. டாடா. அம்மா, என்ன இது? ரெண்டு எச்சில் சோறு நீ சாப்பிடுற? ஒண்ணு இல்லடா ராஜா, அன்புள்ளவங்க வச்ச எச்சில் சோறு சாப்பிட்டா அத பிரசாதம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான்டா கண்ணா சாப்பிட்டேன். உட்கார். ராஜா, ராஜா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு உங்க அம்மா சொன்னாங்க, அதனால சாக்லேட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ பெரியப்பா. ராஜா, வா பாட்டி, எங்க வந்த? இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, அதை என் வீட்டுல பிரமாதமா கொண்டாட போறேன். என் பிறந்த நாள் உன் வீட்டுல என்னத்துக்கு கொண்டாடணும்? என்ன கண்ணா இப்படி பேசுறேன்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. அப்படியா? வா வீட்டுக்கு போலாம். வா வா வா. மகாராஜா, கேக்க வெட்டுங்க. பத்த வைக்கட்டுமா? கொஞ்சம் இருங்க குடுமி மாமா, நான் இப்ப ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம் வைக்க போறீங்க? யார் இந்த கேக்க ஒரே வாயில சாப்பிட போறாங்கட்டா? நான் தான். ஒரே வாயில இந்த ஊரையே சாப்பிட்டுவாரு என் மாப்பிள்ள. அவர்கிட்ட போய் பந்தயம் வைக்கிறீங்களா தம்பி? அது இல்ல, ஒரே தீக்குச்சியில இந்த 7 கேண்டில் செய்யும் பத்த வைக்கணும். முடியுமா? மகாராஜா, அப்படி பத்த வச்சிட்டா? அப்படி பத்த வச்சிட்டா ராஜாவுக்காக இந்த வைர மோதிரத்தை நான் பரிசா கொடுக்கறேன். வைர மோதிரம்னா நான் இந்த ஊருக்கே வத்தி வைப்பனே. இதுவா பெருசு? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இத பாருங்க, அப்படி யாரும் பத்த வைக்கலன்னா குட்டி மகாராஜாவா பார்த்து என்ன தண்டனை கொடுக்கறாரோ அதை ஏத்துக்கிறோம். என்ன தண்டனை? தோத்து போறவங்களுக்கு நாமம் போடுவேன். ஐயோ, ஆமாமா, சரியான தண்டனை. இப்ப யாரு முதல்ல பத்த வைக்க போறா? வைர மோதிரம் இல்ல, நான் தான். திருப்பதி வெங்கடேசா ஏழுமலையானே, எனக்கு போட்டுடாதப்பா. வைரமோதிரம், 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 போடுங்க நாமத்தை. பெருமாளே, போட்டுட்டியப்பா. நான் தான். இந்தாங்க பொட்டி, நாமத்துக்கு தயாராவை. ஏன் நான் போடணும் இல்லையா பாருங்க. இந்த மல்லி புள்ளியாரப்பா. ரஞ்சினா பாட்டி தோத்து போயிட்டாங்க. ரஞ்சினா பாட்டி தோத்து போயிட்டாங்க. அடுத்தது பாட்டி. பாட்டி தோத்து போயிட்டாங்க. பாட்டி தோத்து போயிட்டாங்க. அடுத்தது காஞ்சனா ஆண்டி. நல்லா காஞ்சு வா வா வா, ரெண்டாவது வா. ரஞ்சனா பாட்டி, உங்களை பார்த்தா பெருமாள் கோயில் யானைக்கு நாமம் போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கே. ஆமா. ஐயோ பாவம், வாழ்க்கைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. போடா போக்கிரி. என்ன பார்த்தா எப்படி பாருக்கு? வாழை ஓட்ட வச்சா அப்படியே இருக்கும். அனுமார் மாதிரியாவா? ஆமா. காஞ்சனா ஆண்டி, உங்க அப்போ நாமம் போட்டுக்கிட்டே இருங்க, அதான் உங்களுக்கு அழகா இருக்கும். மகாராஜா, நாங்க நாமத்தை எடுத்துடலாமா? அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. நான் பத்த வைக்க வேணாமா? நீ தோத்து போயிட்டீன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ராமம் போடுவோம். நெத்தி பூரா ராமமாவே இருக்கும். பாப்போம் 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 பாப்போம்.